லேடிஸ் கோச் என்பதாக ரயில்ல பெண்களுக்காண்டி தனி பெட்டி, பஸ்ல பெண்கள் இருக்க இதுக்கெல்லாம் வந்துட்டு மகரமான ஆண் துணை இருக்கணும் என்பதாக ஷரியத் கட்டாயப்படுத்தல். ரயிலு, பஸ் அல்லது ஃபிளைட்டு, இந்த ஃபிளைட்ல கூட கனெக்ஷன் ஃபிளைட் கிடையாது. இஸ்லாம் கண்டிஷன் போடுது, கட்டுப்பாடு போடுதா என்பதாக கேட்கும். இதற்காண்டி பதில் இஸ்லாம் சொல்லுவது அப்புறம் உலகத்தினுடைய தினசரி பேப்பரும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் தனித்து கூட அவங்க பயணம் செஞ்சுக்கட்டும், மகரம்லாம் வேண்டாம் என்பதாக சில பேர்கள் சொல்றாங்க. அது தவறான ஒரு வாதம். ஒரு பெண்ணு ஹீரா என்ற இடத்திலிருந்து வேற ஹதீஸ் சல்லா என்ற இடத்திலிருந்து வருகின்றதாக ஒரு தூரமான ஒரு பயணத்தை ஒரு பெண் மேற்கொள்ளுவாங்க. ஷாஃபி மதப்ல ஒரு சின்னது ஒரு அனுமதி தராங்க, ஒரு நிபந்தனையோடு கூடிய, அதாவது அன்றாட பேப்பர் செய்திகளும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅத். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு பெண் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் தனித்து பயணம் செய்வதற்கு அனுமதி உண்டா அல்லது கண்டிப்பாக ஒரு மகரமான ஆண் துணை இருக்க வேண்டுமா என்பதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்காண்டி தனி அக்கறை கொடுக்கப்பட வேண்டும் என்பது உலகத்தினுடைய நியதி. நம்ம பார்க்கிறோம், லேடிஸ் கோச் என்பதாக ரயில்ல பெண்களுக்காண்டி தனி பெட்டி, பஸ்ல பெண்கள் இருக்க என்பதாக எழுதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். வரிசையில கியூல நிற்கும் போது பெண்கள் வரிசை என்பதாக அவர்களுக்காண்டி தனியான முறையில ஏற்பாடு செய்யப்படுதுன்னு பார்ப்போம். ஆக பெண்கள் மீது தனி அக்கறை கவனம் கொடுக்கப்படணும் என்பது உலக நீதியா இருக்குது. அந்த வரிசையில தான் இஸ்லாம் அவர்கள் மீது கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு சில சட்டங்களை சொல்லித்தருதுன்னு பார்ப்போம். அந்த வகையில ஒரு பெண்ணு பயணம் என்று இல்லாமல் சும்மா ஊருக்குள்ள ஏதாச்சும் சும்மா போயிட்டு வருது, கடை வீதிக்கு போறது, ஸ்கூல் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாம் கட்டுப்பாடு பெருசா விதிக்கல. அவங்க மகரம் என்று சொன்னால் யாரை கல்யாணம் செய்து கொள்வது நிரந்தரமான முறையில் ஹராமோ அந்த மாதிரி ஆண் துணைக்கு அந்த மாதிரி ஆண்களுக்கு பேர் தான் மஹரம் என்பதா சொல்லுவாங்க. தந்தை, சின்னத்தா, பெரியத்தா, தாம் பெத்த பிள்ளை, தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி, இந்த மாதிரி இவங்க தான் மஹரம் சொல்லுவாங்க. அப்போ ஊருக்குள்ள சின்ன சின்ன இடங்களுக்கு போகணும், கடை வீதிக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், இதுக்கெல்லாம் மஹரமான ஆண் துணை இருக்கணும் என்பதாக ஷரியத் கட்டாயப்படுத்தல. ஆனா அவங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தால், சில ரோடுகள்ல சில இடங்கள்ல போகும்பொழுது பெண்கள் மீது சீண்டப்படும் என்று தெரிந்தால் அந்த இடத்தில் கண்டிப்பாக மஹரம் வேண்டும். ஆனால் எந்த வகையிலும் கூட தனிமை என்பது அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. லா யஹ்லுவன் ரஜுலும் இம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருப்பது இஸ்லாம் அறவே அனுமதிக்கலாம் பார்ப்போம். அது வீட்டுக்குள்ளேயோ, ஆபீஸ்லயோ, அல்லது நம்ம ஒரு ஸ்கூல்லையோ, அல்லது இப்பெல்லாம் கால் டாக்ஸிங்கிற மாதிரி கால் டாக்ஸி இருக்குது. அது மாதிரி பைக்லையும் கூட பின்னாடி உட்கார்ந்துட்டு போறாங்கல்ல. எந்த வகையிலையுமே கார்லையோ பைக்லையோ தனிமை என்பது வர்றதற்கு இஸ்லாம் அறவே அனுமதிக்கலன்னு பார்ப்போம். அது சின்ன பயணமா இருந்தாலும் சரிதான், நம்ம அதை முற்றிலும் தவிர்க்கத்தான் வேணும். ஆனா எதற்கு பயணம் என்பதாக சொல்லப்படுமோ, சுமார் 77 கிலோமீட்டர் 77 கிலோமீட்டர் ஒரு பெண் அவங்க பயணம் செய்யறாங்க அப்படின்னா அதுல அவங்க பாதுகாப்பே உறுதி செய்யப்பட்டாலும் கூட தனித்து பயணம் செய்வது கூடாது. அது காரு, ரயிலு, பஸ்ஸு அல்லது ஃபிளைட்டு. இந்த ஃபிளைட்ல கூட கனெக்ஷன் ஃபிளைட் கிடையாது, டைரக்ட் ஃபிளைட்டு தான். அந்த மாதிரி இருந்தாலும் சரி, போறது ஒரு வியாபார நோக்கத்துல அல்லது சுற்றுலா அல்லது புனித பயணமாக கருதப்படக்கூடிய மக்கா மதீனா போன்ற பயணமாக இருந்தாலும் கூட தனித்து பயணம் செய்வது கூடாது என்பது நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். லா துசாஃபிரன்ன இம்ராத்துன் இல்லா வ மஅஹா மஹரமுன், எந்த ஒரு பெண்ணும் கூட தனித்து பயணம் செய்யறதுங்கிறது கூடவே கூடாது, கண்டிப்பாக மஹரம் இருக்கணும் என்பதாக ஷரியத் சொல்லுதுன்னு பார்ப்போம். அதாவது கணவர் கூட இருக்க வேண்டும் அல்லது மஹரமான ஆண், யாரை திருமணம் செய்து கொள்வது ஹராமோ அந்த மாதிரி ஆட்கள் அவங்களும் கூட பருவ வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். சுமார் 15 வயசை கடந்த ஆண்களுடன் தான் போகணும். அதாவது தாம் பெற்ற பிள்ளைங்க, தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி, இந்த மாதிரி உள்ளவங்களா இருக்கணும். அல்லது தன்னுடைய தந்தையுடன் பிறந்தவர்கள், அதாவது சின்னத்தா பெரியத்தா, இந்த மாதிரி ஒரு பட்டியல் உண்டு. இந்த மாதிரி ஆண்களுடன் தான் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக ஷரியத் சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய ஆழ் மனசு சொல்லும், காலம் இந்த அளவுக்கு கனிந்திருக்கின்றது, எவ்வளவோ முதிர்ந்து நவீனமாகிவிட்டது, இப்பவும் கூட இந்த அளவுக்கு இஸ்லாம் கண்டிஷன் போடுது, கட்டுப்பாடு போடுதா என்பதாக கேட்கும். இதற்காண்டி பதில் இஸ்லாம் சொல்லுவது அப்புறம் உலகத்தினுடைய தினசரி பேப்பரும் டிவி நியூஸ்களும் உங்களுக்கு பதில் சொல்லும், வேணுமா வேண்டாமா என்பதாக. பேப்பரை திறந்தாலே சின்ன வயசு குழந்தை முதல் மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பில்லாத அசிங்கமான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. எனவே பெண்கள் மீது தனி அக்கறையும் கவனமும் கொடுக்க வேண்டும். அவங்க கூட இந்த மாதிரி ஒரு மகரமான ஆண் துணை வேண்டும் கண்டிப்பா. இந்த மாதிரி மகரம் கட்டாயம் என்று நாம் ஏன் சொல்கின்றோம்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, அதுக்கு நாம் தலை சாய்க்கின்றோம். இதுல காரண காரியம் கேட்பது, காரண காரியங்கள் போதிப்பது, தேடுறதுங்கிறது எல்லாமே கூடாது. எதை மாதிரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு
கணவனிடத்தில் பிரிந்தால் இத்தா இருக்கணும் என்பது சட்டமா இருக்கின்றது. ஏன் இருக்க வேண்டும்? குர்ஆனுடைய கட்டளை. அவ்வளவுதான். எப்படி சொல்லக்கூடாது? அவங்க வயிற்றுல குழந்தை இருக்குதா இல்லையா என்பதை நாம் அறிவதற்கான இத்தா இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுவது கூடாது. காரணம், ஒரு பெண்ணு மூதாட்டியா இருக்கிறாங்க, வயசானவங்க 70-80 வயசு. அந்த பெண்ணு கூட கணவனிடத்தில் பிரிந்து விட்டால் அவங்க இத்தா இருக்கணும் என்பது குர்ஆனுடைய கட்டளை. அந்த மாதிரிதான் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை தனித்து பயணம் செய்யக்கூடாது என்பதுதான். எனவே நாம தனித்து பயணம் செய்யக்கூடாது என்பதுதான் சட்டமா இருக்கின்றது. சில பேர்கள் காரண காரியங்கள் போதிக்கிறாங்க. மஹரம் ஏனென்று கட்டாயம் என்றால் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக வேண்டி. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் தனித்து கூட அவங்க பயணம் செஞ்சுக்கட்டும், மஹரம்லாம் வேண்டாம் என்பதாக சில பேர்கள் சொல்றாங்க. அது தவறான ஒரு வாதம். அந்த மாதிரி வைக்கக்கூடிய வாதத்துக்கு கவனிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி கூட வைப்பாங்க. பல தர இன்னல் ஐயனத்தை தர்த்தஹிலு மினல் ஹியரத்தி. ஒரு பெண்ணு ஹீரா என்ற இடத்திலிருந்து, வேற ஹதீஸ் சல்லா என்ற இடத்திலிருந்து வருகின்றதாக ஒரு தூரமான ஒரு பயணத்தை ஒரு பெண் மேற்கொள்ளுவாங்க பாதுகாப்பான முறையில. அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேற எந்த பயமும் இல்லாம ஈஸியான முறையில் அவங்க பயணம் மேற்கொள்ள முடியும் என்பதாக ஒரு காலம் வரும் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றது. இந்த ஹதீஸ் என்ன தெரிகின்றது? தனித்து ஒரு பெண் பயணம் செய்யலாம் என்பதாக ஆதாரம் வைக்கிறாங்க. தப்பு. இந்த ஹதீஸ் அதை பத்தி சொல்லவே இல்லை. அந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது தெரியுது, அதி இப்னு ஹாத்திம் அப்படிங்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்லிம்கள் மீது நிறைய அடிச்சாட்டியங்களும் அட்டுழியங்களும் தாக்குதலும் அவிழ்த்து விடப்படுகின்றது, துவா செய்யுங்களேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, இன்னைக்கு ஆண்களே பாதிக்கப்படுறாங்க, நீ வாதிடுகின்றாய், முறையிடுகின்றாய், ஒரு காலம் இப்படி வந்துவிடும், பெண்ணுக்கு கூட நல்ல பாதுகாப்பு கிடைச்சுக்கிறோம். அதாவது முஸ்லிம் என்பதன் காரணமாக மட்டும் தாக்கப்படுறாங்க என்றதெல்லாம் இல்லாமல் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு வரவேற்புங்கிறது கிடைக்கும், ஒரு நிலை வரும் என்பதாக நற்செய்தி சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆக ஒரு பெண்ணினுடைய பயணம் தனித்து போகலாமா கூடாதா என்பதை பற்றி பேசல. இன்னைக்கு தாக்குதல் உள்ளாக்கப்படுறீங்க ஆண்களை கூட, அந்த நேரத்தில் ஒரு பெண்ணு கூட எந்த தாக்குதலும் இல்லாமல் ஈஸியான முறையில் அவங்க ஈமானோடு இருக்க முடியும் என்ற செய்தி தான் அதுல சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி முன்னறிவிப்புகள் நிறைய பார்க்கலாங்க நம்ம ஹதீஸ்ல. அதாவது கியாமத்துக்கு முன்னாடி இன்னென்ன மாதிரி நடக்கும் என்பதாக வருது. அந்த முன்னறிவிப்புகளுடைய விளக்கம் என்ன என்பதாக இமாம் நவவி அவர்கள் சொல்லுவாங்க. சில காரியங்கள் பாராட்டுக்குரியதா இருக்கும் அந்த முன்னறிவிப்புகள், சில காரியங்கள் கவனமாயிருங்க என்பதாக இகழுக்குரியதா இருக்கும். அதுல இருந்து நமக்கு ஒரு சட்டம் எடுத்தாகணும் என்பாரெல்லாம் எல்லா ஹதீஸ்லையும் கிடைக்காது. சிலது புகழ், சிலது இகழாக இருக்கும்னு பார்ப்போம். இதுக்கு ஒத்து இன்னொரு ஹதீஸை பாருங்களேன். அந்த ஹதீஸ்ல இந்த மாதிரி ஒரு செய்தி வருகின்றது. யஸ்தஹில்லூன அல் ஹிரா வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃபா. ஒரு காலம் இப்படி கனிந்து விடும், இப்படி மாறிவிடும். அந்த நேரத்துல விபச்சாரம், சாராயம், இசை இதெல்லாம் ஹலால் என்பதாக பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்களு. அது மாதிரி ஆண்கள் பட்டாடை அணியிறது கூடாதுன்னு இருக்குது, அதையும் அனுமதி என்பதாக பேச ஆரம்பிச்சிருவாங்க என்பதாக ஒரு காலம் வரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி காலம் வரும்னா உடனே நம்மளும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இதை அனுபவிக்கலாம், இது அனுமதின்னு அர்த்தம் அல்ல. இந்த அளவுக்கும் காலம் மோசமாகவும் வரும், நல்லதாகவும் வரும் என்பதாக ஒரு காலத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்படுதே தவிர அதுல இருந்து ஒரு சட்டம் நமக்கு சொல்லலாம் தரல என்பதாக நாம ஒரு சஹாபி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தனித்து பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, கண்டிப்பாக கணவர் கூட இருக்க வேண்டும் அல்லது ஒரு மகரமான ஆண் துணை இருக்குன்னு சொல்றீங்க. என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, நான் இங்க சில போர்க்களங்களுக்காண்டி பேர் எழுதி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் இப்ப போகல, அவங்க தனித்து தான் போயிருக்காங்க என்னுடைய மனைவி அப்படிங்கிறாங்க. விசுவாசம் சொல்றாங்க, முதல்ல போ, அவங்க ஹுஜ்ஜ மஹா, நீ போ, அங்க போயிட்டு அவங்க கூட போய் முதல்ல ஹஜ்ஜு செய்துக்காண்டி போ என்பதாக துரத்தி விடக்கூடிய செய்தியை பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்களேன், மக்கா மதீனால இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சு. அதாவது நபி ஸல்லல்லாஹு காலத்துல ஹஜ்ஜு செய்தது 2 வருஷம் தான், ஹிஜ்ரி 9, 10 அந்த வருஷத்துல செஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல மக்கா மதீனாவுடைய ஆட்சி நம்மளுடைய முஸ்லிம்களுடைய கையில தான் இருக்குது. போறது எல்லாமே சஹாபாக்கள் தான். போறது கூட ஒரு புனிதமான பயணம் ஹஜ்ஜு அப்படிங்கிறது. அங்க எந்த விதமான தவறுக்கும் வாய்ப்பே இல்லை, எல்லாம் சஹாபாக்கள் தான். ஆனாலும் கூட விசுவாசம் நீ போங்க ஹஜ்ஜு காணி அவங்க கூட என்பதாக துரத்தி விட்டதை பார்ப்போம். ஆக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டாலும் கூட போகக்கூடிய பயணம் அது புனிதமான ஹஜ்ஜு பயணமா இருந்தாலும் கூட தனித்து பயணம் செய்யறதெல்லாம் அனுமதி இல்லை. கண்டிப்பா ஷாஃபி மதப்ல ஒரு சின்னதொரு அனுமதி தராங்க, ஒரு நிபந்தனையோடு கூடி. அதாவது நம்பிக்கைக்குரிய பெண்கள் நிறைய பேர் போறாங்கன்னா அவங்களுடன் சேர்ந்து ஒரு பெண்ணு ஹஜ்ஜுக்காண்டி பயணம் செய்யலாம். ஹஜ்ஜுக்காண்டி மட்டும்தான், வேற எந்த பயணமும் அனுமதி இல்லை. எனவே ஹஜ்ஜை தவிர வேற பயணங்கள், சுற்றுலாவோ அல்லது வேற ஏதாவது வேலைக்காண்டியோ எந்த பயணமும் பெண்களுடன் சேர்ந்து பெண்களாக போறதுக்கு அனுமதி இல்லை. அந்த ஹஜ்ஜும் கூட கடமையான ஹஜ்ஜா இருந்தா, அதான் கடமையான ஹஜ்ஜனா என்ன, வாழ்க்கையிலே முதல் முறையா செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ராவா இருக்குது.
அதுல செலவழிக்கக்கூடிய பைசா சொந்த பைசா அல்லது தன்னுடைய கணவர், தன்னுடைய மகன்கள், தன்னுடைய தந்தை, இந்த மாதிரி ரூபா சொந்த பைசாவா இருக்கணும். அப்படி இல்லாம யாரோ அடுத்தவங்க ரூபா போடுறாங்க, அந்த நேரத்துல பெண்களுடன் சேர்ந்து போறதுக்கு அனுமதி இல்லை. ஏற்கனவே ஹஜ் உம்ரா செஞ்சுட்டாங்க, இப்ப போறது 2வது 3வது முறை ஹஜ்ஜி, அப்பவும் கூட இவங்களுக்கு அனுமதி இல்லை. அல்லது பத்ரியான ஹஜ்ஜி சொல்லுவாங்களா, அடுத்த ஆளுக்காண்டி இவங்க ஹஜ் உம்ரா செய்ய போறாங்க, இப்பவும் பெண்களுடன் பெண்களாக சேர்ந்து போறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு பார்ப்போம். ஆக ஹஜ்லையும் கூட பெண்களுக்கு மஹரம் இருந்தா தாங்க அந்த ஹஜ் உம்ராவும் கடமையாகுது. அவங்களுக்கு மஹரம் இல்லை, கணவர் கூட இல்லை என்று சொன்னா அவங்களுக்கு கடமையே கிடையாது. அவங்களுக்கு இது கேள்வியே வராது அல்லாஹ்விடத்தில். ஏன் இந்த மாதிரி நீங்க ஹஜ்ஜி செய்யல, உம்ரா செய்யல என்பதாக. நம்ம மேல சொன்ன அந்த ஹதீஸ் பார்த்தோம்ல, சஹாபி, ஒரு சஹாபி, நான் அந்த மாதிரி என்னுடைய மனைவி அங்க போயிருக்காங்க, நீ முதல்ல அங்க போன்னு விரட்டி விடுறாங்கன்னு பாக்குறோம். ஆக ஹஜ் உம்ராவுக்கு கண்டிப்பா மஹரம் இருக்கணும் என்பது அந்த ஹதீஸ் கூட நமக்கு தெரியப்படுத்துதுன்னு பார்ப்போம். விதமான பயணம் நாம எப்படி நழுவ விடுறது என்பதற்காண்டி சில பேர்கள் மஹரம் இல்லாமலேயே ஹஜ் உம்ராவுக்கு கிளம்பிடுறாங்க. தவறான ஒரு செயல். அதை விட இன்னும் கூடுதல் பெரிய தவறு, யாரையோ ரோட்ல போற ஆளை பிடிச்சிக்கிட்டு இவர் என்னுடைய மகரமான ஒருத்தர், என்னுடைய அண்ணன் தம்பி என்பதாலாம் பொய்யான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து மஹரமை தயாரிக்கிறாங்க. இது அதை விட பெரிய தப்பு. ஹஜ் உம்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியானது கிடையாதுங்க. ஹஜ் உம்ராவில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஹதீஸ்லயே அப்படிதான் வரும். ஹஜ்ஜுங்கிறது ஜிஹாதுல் லா கித்தால பீஹி, லா கித்தால ஃபீஹி, அது ஒரு போர்க்களம் தான். அதுல அடிதடிங்கிறது இருக்காது, அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே போர்க்களத்துல நிம்மதியா யாரும் உட்கார முடியுமா, படுக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, எல்லாமே ஒரு பதட்டமான சூழல் தான். அதே மாதிரிதான் ஒரு ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்க தங்கக்கூடிய இடம், அவங்களுடைய அந்த விமான பயணம், இறங்குனதுக்கு அப்புறம் ரூம்ல இருந்து அவங்களுடைய காபாவுக்கு வர்றதுக்காக வேண்டி இடையில பஸ், டவுன் பஸ் ஏறுறதுக்காண்டி ஒரு தூரம், அங்க இறங்குனதுக்கு அப்புறம் நடந்து காபா போய் சேர்றதுக்காண்டி அடுத்த தூரம். அது மாதிரி மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, அங்க ரயிலா, பஸ்ஸா, கூட்டம் நெரிசலா இருக்கும், அந்த நேரத்துல சமாளிக்கணும். சாப்பாடுக்காண்டி சில சமயம் நம்ம தாமதிக்கிற மாதிரிலாம் ஒரு நேரம் ஆகிரும். எல்லா போராட்டங்களும் அதில் சந்திக்க வேண்டியது இருக்கும். எனவே மஹரம் இல்லாமல் போகும்பொழுது அவங்களால சமாளிப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். 2024 நிறைய அசம்பாவிதங்கள் ஏற்படும். ஆண்களும் பெண்களும் கூட பலரும் பல அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அதுல பெண்களை நம்ம பார்க்கும் பொழுது அதிகமான முறையில் அவங்க விபத்துக்குள்ளானது மஹரம் இல்லாமல் வந்த பெண்கள் ஆனாங்க என்பதை நம்ம தெரியும். எனவே மஹரம் இல்லாமல் நாம எந்த பயணமும் போகக்கூடாது. ஹஜ் உம்ராவும் கூட நம்ம தவிர்த்து தான் கொள்ளணும்னு பார்க்கிறோம். உம்ராவில் ஹஜ்ஜை போன்று இல்லாவிட்டாலும் அதிலும் பல சிரமங்களுடைய. எனவே உம்ராவும் கூட தனித்து வர்றதுங்கிறது, மஹரம் இல்லாமல் வர்றதுங்கிறது கூடாது. சரி, நம்ம பார்க்கிறோம்ல, இந்த அவர் போறாரு, இவர் போறாரு, அவங்க குடும்பத்துல தனியாத்தானே போறாங்க என்பதாக நாம பேசுறது கூடாது. யாரு போனாலும் தப்பு தான். நாம செய்யறோம்னா அந்த தப்பாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டால் நமக்கு தௌபாவுக்காண்டி அல்லாஹ் தஆலா வழியை தருவான். இல்ல அவர் செய்யறாரு, இவர் செய்யறாரு, எனவே கூடும் என்பதாக நாம செய்யக்கூடிய தவறுக்காண்டி குர்ஆன் ஹதீஸை வளைச்சு பிடிச்சி எடுத்தோம்னா தௌபாவுக்காண்டி வாசல் அடைக்கப்பட்டுன்னு பார்ப்போம். எனவே நாம கண்டிப்பா ஒரு பெண்ணு தனித்து பயணம் செய்யாம கணவர் அல்லது மஹரமான ஆண் துணையுடன் தான் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மீண்டும் ஒருவனை ஞாபகப்படுத்துகின்றேன். இஸ்லாம் சொல்லுவது 2வது, உங்களுக்கு அன்றாட பேப்பர் செய்திகளும் டிவி நியூஸ்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது தனித்து பயணம் செய்வது கூடாது என்பதாக. அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கை தருவானாக.